வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். 4433 சதுர கிலோமீட்டர் சென்னையிலிருந்து 700 கிலோமீட்டர் தூரமுடைய நமது கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை எழில் கொஞ்சம் இந்தியாவின் கடைக்கோடி மாவட்டம். இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல் என முக்கடலும் சங்கமிப்பது கன்னியாகுமரியின் மிக சிறப்பாகும். தமிழ்நாடு, கேரளா என இரு மாநிலங்களின் எல்லையில் இருப்பதால் மொழி, உணவு, உடை என எல்லாவற்றிலும் இரு மாநில பாதிப்புகளையும் காண முடியும். நமது கன்னியாகுமரியில் மக்கள் சுற்றி பார்க்க வேண்டிய அற்புதமான 7 சுற்றுலா தலங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏழாவதாக கன்னியாகுமரியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய அற்புதமான சுற்றுலா தலம் பேவாட்ச் தீம் பார்க். கன்னியாகுமரியில் இருந்து கோவளம் செல்லும் பாதையில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பேவாட்ச். கன்னியாகுமரி பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகில் அமைந்துள்ளது இந்த தீம் பார்க். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான பொழுதுபோக்கு விளையாட்டுகள் இதில் அமைக்கப்பட்டுள்ளன. காலை 10 மணி முதல் மாலை 7:30 மணி வரை பார்வையாளர்கள் இந்த தீம் பார்க் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். நீங்களும் கன்னியாகுமரிக்கு சென்றால் மறக்காம இந்த பேவாட்ச் தீம் பார்க்கை பார்க்க மறந்துடாதீங்க. ஆறாவதாக நமது கன்னியாகுமரியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய அற்புதமான சுற்றுலா தலம் வட்டக்கோட்டை. குமரியில் இருந்து நெல்லை செல்லும் சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் வங்க கடற்கரையோரம் அமைந்திருக்கிறது வட்டக்கோட்டை. 29 அடி உயரத்தில் 3.5 ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த கோட்டையின் மேற்பகுதியில் துப்பாக்கி மற்றும் பீரங்கியால் சுடுவதற்கு இடைவெளிகள் அமைந்துள்ளன. பண்டைய தமிழ் இலக்கியங்களான புறநானூற்று மற்றும் சிலப்பதிகாரத்தில் இப்பகுதியில் துறைமுகம் இருப்பதற்கான சான்றுகள் உள்ளன. மேலும் இந்த வட்டக்கோட்டையில் முத்து குளிக்கும் பணிகளும் நடைபெற்று வந்துள்ளது. இந்த தகவல்களை உறுதிப்படுத்தும் விதமாக கடற்கரையை அடுத்த லீபுரம் என்னும் பகுதியில் கலங்கரை விளக்கம் இருந்த தடயம் இன்னமும் உள்ளது. நீங்களும் கன்னியாகுமரி சென்றால் மறக்காமல் வட்டக்கோட்டை சுற்றுலா தலத்தை பார்க்க மறந்துடாதீங்க. ஐந்தாவதாக நமது கன்னியாகுமரியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய அற்புதமான சுற்றுலா தலம் அரசு பழந்தோட்டம். கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோயில் செல்லும் சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது அரசு பழந்தோட்டம். விதவிதமான பழங்கள், வெளிநாட்டு செடிகள் மற்றும் பழமையான மரங்கள் என பலவற்றை இங்கு காண முடியும். காலை 9 மணி முதல் மதியம் 11 மணி வரையிலும், மதியம் 1 மணி முதல் காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும், மதியம் 1 மணி முதல் 3 மணி வரையிலும் இந்த அழகான அரசு பழந்தோட்டத்தை பார்வையிட முடியும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் இந்த பழத்தோட்டத்திற்கும் விடுமுறை அளிக்கப்படுகிறது. நான்காவதாக கன்னியாகுமரியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய அற்புதமான சுற்றுலா தலம் காந்தி நினைவு மண்டபம். மகாத்மா காந்தியடிகளின் நினைவாக முக்கடலின் கரையில் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு காந்தியின் சாம்பல் வைக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தியடிகள் பிறந்த நாள் அன்று சூரிய ஒளி நேரடியாக இந்த சாம்பலின் மேல் விழுவது சிறப்பாகும். நீங்கள் கன்னியாகுமரிக்கு செல்லும் பட்சத்தில் காந்தி நினைவு மண்டபத்தை பார்வையிட மறந்துடாதீங்க. மூன்றாவதாக நமது கன்னியாகுமரியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய அற்புதமான இடம் திருவள்ளுவர் சிலை. கன்னியாகுமரி என்று சொன்னாலே அனைவரின் நினைவுக்கும் வருவது இந்த சிலைதான். கன்னியாகுமரி கடலின் மைய பகுதியில் கம்பீரமாக நிறுவப்பட்டிருக்கிறது இந்த திருவள்ளுவர் சிலை. திருக்குறளில் 133 அதிகாரங்களையும் நினைவுபடுத்தும் வகையில் 133 அடி உயரத்தில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் உள்ள பாறையில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக நமது கன்னியாகுமரியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய அற்புதமான சுற்றுலா தலம் விவேகானந்தர் மண்டபம். கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ளது சுவாமி விவேகானந்தர் மண்டபம். சிகாகோ உரையை முடித்துக்கொண்டு விவேகானந்தர் இங்குதான் தவம் செய்தாராம். இவரது நினைவாக இந்த தவம் செய்த பாறையின் மேல் மண்டபம் அமைக்கப்பட்டு கடற்கரையில் இருந்து 200 மீட்டர் கடலின் உள்ளே இந்த மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தின் உள்ளே தியான அறையும் அமைந்துள்ளது. வாரத்தின் எல்லா நாட்களும் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த பாறைக்கு படகு போக்குவரத்து இருக்கிறது. முதலாவதாக நமது கன்னியாகுமரியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய அற்புதமான சுற்றுலா தலம் குமரி அம்மன் கோவில். கன்னியாகுமரியில் கடற்கரையோரமாக அமைந்துள்ளது குமரி பகவதி அம்மன் ஆலயம். அன்னை பகவதி திருமணம் செய்து கொள்ளாமல் குமரியாகவே வாழ்வதால் அன்னைக்கு கன்னியாகுமரி என்று பெயர். அதனால் தான் இந்த மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி என்று பெயர் வந்தது. முக்கடலும் சங்கமிக்கும் கடலோரமாக அமைந்துள்ளது இந்த கோவில். குமரி அம்மனின் மூக்குத்தி ஒளியால் கவரப்பட்டு கடலில் வந்த கப்பல் ஒன்று பாறையில் மோதி சிதறிவிட்டதாம். அதனால் கடலை நோக்கிய கோவிலின் கருவறை வாசல் மூடப்பட்டிருக்கும் என்பது ஐதீகம்.
கன்னியாகுமரிக்கு சென்னையிலிருந்து பேருந்து அல்லது ரயில் மூலம் செல்லலாம். பேருந்து ரயில் நிலையங்கள் கோயிலிலிருந்து நடந்து செல்லும் தொலைவில் தான் உள்ளன. தங்குவதற்கு ஏராளமான விடுதிகள் உள்ளன. காலை சூரிய உதயத்தையும் மாலையில் சூரியன் மறைவதையும் காண்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் நமது கன்னியாகுமரிக்கு வந்து செல்கிறார்கள். இதை தெளிவாக காண்பதற்கு சுற்றுலா சார்பில் காட்சி கோபுரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் நாம் பார்த்த கன்னியாகுமரியில் சுற்றி பார்க்க வேண்டிய அற்புதமான இடங்களில் நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.